முன்பொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெட்டாற்றின் தென் கரையில் நிறுத்துவர் என்ற முனிவர் தனது மனைவி வேதிகை என்பவருடன் இல்லறம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் வேதிகை கருவுற்றாள். ஒரு நாள் மனைவியை ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு நிருத்துவ முனிவர் மட்டும் வெளியே சென்றிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஊர்த்துவ பாதர் என்னும் முனிவர் அந்த ஆசிரமத்திற்கு வந்து உணவு கேட்டார். கருவுற்றிருந்த வேதிகை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. இதை அறியாத ஊர்த்துவ பாதர் வீட்டில் இருந்த பெண் தன்னை அலட்சியப்படுத்தியதாக எண்ணி சாபமிட்டு விட்டு சென்று விட்டார். முனிவரின் சாபம் காரணமாக வேதிகையின் கரு கலைந்தது. இதனால் வேதிகை செய்வதறியாது திகைத்தாள். பின்னர் தான் நித்தம் வணங்கும் அம்பிகையிடம் தனது நிலை குறித்து வேண்டி முறையிட்டாள். அன்னையும் காக்கும் கடவுளாக எழுந்தருளி வேதிகையின் உடலில் இருந்த அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வைத்து ஆவாகனம் செய்து முழுக்குழந்தையாக உருவாகும் நாள் வரை காத்தாள். முழுக்குழந்தையாக ஜனித்ததும் அந்த குழந்தைக்கு நைதுருவன் என பெயரிட்டு பெற்றோரிடம் சேர்த்தாள் அம்பிகை. இவ்வாறு பூவுலகத்தில் முதல் கருமாற்றம் செய்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவள் திருக்கருகாவூரில் வீற்றிருக்கும் கர்ப்பரட்சாம்பிகை என்னும் கருக்காத்த நாயகி அம்மன்.